நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம ரொம்ப ஆசையா உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு ஒரு அட்வென்ச்சர் விளையாட்டு விளையாட போறோம். நம்ம கூட நம்ம கணவரும் கூடவே இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற ஊழியர்களோட ஒரு சின்ன அலட்சியத்தால நம்ம உயிர் அங்கேயே போக போகுதுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் பதறுதுல. அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் தான் இப்போ பிரேசிலில் நடந்திருக்கு. 21 வயசான ஒரு இளம் பெண் தன்னோட கணவர் கண் முன்னாடியே 40 மீட்டர் உயர பாலத்துல இருந்து கீழே விழுந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அதுவும் அங்கிருந்த ஊழியர்கள் செஞ்ச ஒரு மன்னிக்க முடியாத தப்பால இந்த உயிர் போயிருக்கு. அங்க சுத்தி இருந்தவங்க கத்தியும் அந்த ஊழியர்கள் அதை கவனிக்காம அந்த பெண்ணை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. சோசியல் மீடியாவில் இப்போ இந்த வீடியோ பயங்கர வைரலாகி உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு, அந்த ஊழியர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, இப்போ போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முழுசா இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரேசில் நாட்டில் இருக்கிற சாவோ பாலோ மாகாணத்தில் லைமிரா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்க கைவிடப்பட்ட ஒரு பழைய ரயில்வே பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு பேரு தான் ஸ்கெலெட்டன் பாலம், அதாவது எலும்புக்கூடு பாலம்னு சொல்லுவாங்க. இந்த பாலம் இப்போ ட்ரெயின் போறதுக்கு யூஸ் பண்றது இல்லை. ஆனா அட்வென்ச்சர் விரும்புகிற இளைஞர்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாரும் ரோப் ஜம்பிங் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு அதிகமா வராங்க. ரோப் ஜம்பிங்னா சாதாரணமா நம்ம பார்க்கிற பங்கி ஜம்பிங் மாதிரி தான், ஆனா சின்ன வித்தியாசம் இருக்கு. பங்கி ஜம்பிங்கில் நல்லா எலாஸ்டிக் மாதிரி இழுபடுற கயிறை பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த ரோப் ஜம்பிங்கில் ஏறுவதற்கெல்லாம் பயன்படுத்துகிற கெட்டியான கயிறை கட்டி ஊஞ்சல் மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஆடுற மாதிரி டிசைன் பண்ணி இருப்பாங்க. இந்த விளையாட்டு இப்போ பிரேசிலில் ரொம்ப பிரபலம். இந்த இடத்துக்கு தான் மரியா எடுவார்டா ரோட்ரிக்ஸ் டி பிரீடாஸ் அப்படிங்கிற 21 வயது இளம் பெண் தன்னோட கணவர் மற்றும் குடும்பத்தாரோடு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. மரியா ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு. அவங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. அவங்க பாலத்துக்கு மேலே நின்றுட்டு தாம் விளையாட போகிறதை சோசியல் மீடியாவிலும் ஒரு போஸ்டாக போட்டிருக்காங்க. என்னை இந்த பாலத்தில் இருந்து குதிக்க விடுறதுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம்னு ரொம்ப ஜாலியாக விளையாட்டா ஒரு கேப்ஷன் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி கூட வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் தனக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்கும்னு அவங்க கண்டிப்பாக நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. மரியாவுக்கு அந்த அட்வென்ச்சர் நிறுவன ஊழியர்கள் எல்லாரையும் தயார் பண்ணியிருக்காங்க. மரியா ஒரு வித்தியாசமான முறையில் குதிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதாவது ஏரோப்ளேன் ஸ்டைலில் கைகளை நல்லா 2 பக்கமும் விரிச்சுக்கிட்டு பறக்கிற மாதிரி குதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கிருந்த 2 இன்ஸ்ட்ரக்டர்கள் அவங்களோட தோள் மேலே மரியாவை தூக்கி வச்சுக்கிட்டு பாலத்தோட விளிம்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க மரியாவை கீழே தள்ளுறதுக்கு ரெடியான அந்த சமயத்தில் அங்கே சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் ஒரு பயங்கரமான தப்பை கவனிச்சிருக்காங்க. அது என்னன்னா, மரியாவோட உடம்பில் பாதுகாப்பு கயிறான அந்த மெயின் ரோப் எதையுமே ஊழியர்கள் மாட்டவே இல்லை. அந்த பாதுகாப்பு கயிறு அப்படியே தரையிலேயே கிடந்திருக்கு. இதை பார்த்ததும் அங்கே சுற்றி நின்னவங்க எல்லாரும் பயத்தில் அலறி இருக்காங்க. டெய் கயிறை மாட்டுங்கடா, கயிறு கீழே கிடக்குன்னு போர்ச்சுகீசிய மொழியில் கத்திருக்காங்க. ஆனால் அந்த ஊழியர்கள் காதில் அது விழவே இல்லை. அவங்க அவசர அவசரமாக மரியாவை அப்படியே தூக்கி அந்த 40 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் கீழே தூக்கி வீசிட்டாங்க. அந்த ஊழியர்கள் காதில் ஹெல்மெட் மற்றும் பிற சத்தங்கள் இருந்ததாலோ என்னவோ மக்கள் கத்தினதை அவங்க கவனிக்கவே இல்லை. மரியா காற்றில் பறந்தபடியே கயிறு இல்லாததால் நேராக போய் பாறைகள் நிறைந்த அந்த தரையில் பயங்கர வேகமாக மோதி இருக்காங்க. அவங்க கீழே விழுந்த வேகத்தில் அங்கேயே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. இதை அங்கேயே நேரில் பார்த்து அவங்களோட கணவர் மற்றும் குடும்பத்தினர் கதறி துடிச்சிருக்காங்க. அங்கிருந்தவங்க உடனே போலீஸுக்கும் மருத்துவ குழுவுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு குழுவினர் அங்கே வந்தாலும் மரியாவை காப்பாற்ற முடியலை. அவங்க ஸ்பாட்டிலேயே இறந்துட்டாங்கன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. இந்த மொத்த சம்பவத்தையும் அங்கிருந்த யாரோ ஒருத்தர் மொபைலில் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ இப்போ இன்டர்நெட்டில் தீயாய் பரவி நெட்டிசன்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளவு பெரிய அலட்சியத்தை எப்படி ஒரு நிறுவனம் பண்ணலாம்னு எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த கொடூர சம்பவத்தை அடுத்து சாவோ பாலோ போலீசார் உடனே ஆக்ஷனில் இறங்கி இருக்காங்க. அந்த அட்வென்ச்சர் நிறுவனத்தை சேர்ந்த 6 ஊழியர்களை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதில் நேரடியாக மரியாவை தூக்கி வீசின 27, 32 மற்றும் 42 வயசுள்ள 3 இன்ஸ்ட்ரக்டர்களை போலீசார் இப்போ கொலை குற்றச்சாட்டின் கீழ் கைது பண்ணியிருக்காங்க. பிரேசில் நாட்டு சட்டப்படி இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஏன்னா பாதுகாப்பு கயிறை மாட்டினோமா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது அவங்களோட அடிப்படை கடமை. அதை செய்யாமல் ஒரு உயிரை பறி கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரணையில் இன்னும் சில அதிர்ச்சிகரமான உண்மைகளும் வெளியே வந்திருக்கு. அந்த ஸ்கெலேட்டன் பாலத்தில் இந்த மாதிரி ரோப் ஜம்பிங் நடத்துறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு முறையான எந்த அனுமதியும் இல்லைன்னு சொல்லப்படுது. அவங்க அரசாங்கத்திடம் எந்த லைசன்ஸும் வாங்காம சட்டவிரோதமாகத்தான் இந்த கேம்பை நடத்திட்டு வந்திருக்காங்க. விஷயம் சீரியஸ் ஆனதும் அந்த நிறுவனம் அவங்களோட சோசியல் மீடியா பக்கங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க.
இப்போ இந்த விஷயத்தில் உள்ளூர் நகராட்சி நிர்வாகம் மத்திய அரசு மேல ஒரு கேஸ் போட போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பாலம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு. கடந்த ஒரு வருஷமாவே இந்த பாலத்துக்கு வர்றவங்களை முறைப்படுத்தணும், பாதுகாப்பை பலப்படுத்தணும்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அரசாங்கம் அதை கண்டுக்கல. அதனால தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த விபத்து நமக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, நாம இந்த மாதிரி எந்த ஒரு அட்வென்ச்சர் கேம்ஸ் விளையாட போனாலும் அந்த நிறுவனத்துக்கு முறையான லைசென்ஸ் இருக்கா, அவங்க பாதுகாப்பானவங்க தானான்னு நாம தான் 100 தடவை செக் பண்ணிக்கணும். ஊழியர்கள் கயிறு மாட்டும் போது நாமளும் அலர்ட்டா இருந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கிறது தான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு. இந்த இளம் பெண்ணோட மரணம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சோகம்தான். மரியாவோட இந்த கொடூர மரணம் பிரேசில் நாடு முழுக்க வெறும் செய்தியா மட்டும் போகாம அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியையுமே பெரிய அளவுக்கு உலுக்கி இருக்கு. இந்த விபத்து நடந்த அடுத்த நாளே அந்த சாவோ பாலோ மாகாணம் முழுக்க இருக்கிற இது போன்ற ரோப் ஜம்பிங், பங்கி ஜம்பிங் மற்றும் ஸ்கை டைவிங் நடத்தக்கூடிய எல்லா பிரைவேட் கம்பெனிகளோட ஆபீஸ்களையும் போலீசார் அதிரடியா சோதனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல பல நிறுவனங்கள் முறையான அரசாங்க உரிமம் இல்லாமலும் பாதுகாப்பு சான்றிதழ்கள் எதையுமே புதுப்பிக்காமலும் தான் இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதனால உடனடியா 100க்கும் மேற்பட்ட அட்வென்ச்சர் தலங்களை பிரேசில் நாட்டு உள்ளூர் நிர்வாகம் தற்காலிகமா மூடி சீல் வச்சிருக்காங்க. இதற்கிடையில இந்த விபத்தில் கைது செய்யப்பட்ட அந்த 6 ஊழியர்களிடம் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினாங்க. முதற்கட்ட விசாரணையில அந்த ஊழியர்கள் சொன்ன காரணம் இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த ஸ்கெலட்டன் பாலத்துக்கு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமான கூட்டமா இருந்திருக்கு. மரியா குதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய பேரை அவங்க குதிக்க வச்சிருக்காங்க. அந்த அவசரத்துல ஒருத்தருக்கு கயிறை அவுத்துட்டு அடுத்த ஆளுக்கு கயிறை மாட்டணும் அப்படிங்கிற அந்த சுழற்சி முறையில இவங்க கவனக்குறைவா இருந்துட்டதா ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்கே பயங்கரமான காத்து அடிச்சதாலையும் சுத்தி இருந்த மக்கள் சத்தம் போட்டதாலையும் மரியாவுக்கு இன்னும் கயிறு மாட்டலன்னு பக்கத்துல இருந்த மற்ற ஊழியர்கள் கத்தினது இவங்களுக்கு கேட்கலன்னு ஒரு சபை கட்டான காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்பில் இதை ஏத்துக்கவே இல்லை. ஒரு மனித உயிரோடு விளையாடும் போது இந்த மாதிரியான கவனக்குறைவு என்பது மன்னிக்கவே முடியாத ஒரு கொலை குற்றம்தான் அப்படின்னு போலீசார் தரப்புல கோர்ட்ல வாதாடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் 21 வயசான ஒரு இளம் பெண்ணை இழந்துட்டு அவங்களோட குடும்பம் இப்போ நடுத்தருவுல நின்னுகிட்டு இருக்காங்க. மரியாவோட கணவர் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை. தன் கண்ணு முன்னாடியே தன் மனைவி கையை விரிச்சுக்கிட்டு ஜாலியா குதிச்சதும் அதுக்கப்புறம் அவங்க கயிறு இல்லாம கீழே விழுந்து துடிதுடிச்சு இறந்ததையும் நினைச்சு அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருது. மரியாவோட அம்மா மீடியாக்களுக்கு கொடுத்த பேட்டியில, என் மகள் ரொம்ப துடிப்பான ஒரு பொண்ணு, மற்றவங்களுக்கு சொல்லித்தர்ற ஒரு நல்ல உடற்கல்வி ஆசிரியரா வரணும்னு ஆசைப்பட்டா. அவளோட கனவுகள் எல்லாவற்றையும் இந்த பாழாய் போன கம்பெனியோட அலட்சியம் பறிச்சுக்கிடுச்சு. அந்த 6 பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓயமாட்டோம்னு கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க. பிரேசில் நாட்டு நீதிமன்றமும் இந்த வழக்கை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்குக்கான பிரத்யேக விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த சம்பவ இடத்தோட வீடியோக்கள், அங்கே இருந்த சாட்சிகளோட வாக்குமூலங்கள் எல்லாவற்றையும் வச்சு வேகமா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ரெடியாகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கைவிடப்பட்ட ஸ்கெலட்டன் பாலத்தை இனிமேல் பொதுமக்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாலத்தோட நுழைவாயில் முழுக்க இரும்பு வேலிகள் அமைச்சு அங்க 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்காங்க. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த விபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ஊழியர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற உலகளாவிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.